முன்பதாய் நாம் கடந்து போவோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இதையும் கூட, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை இது லோகோஸாய் எழுதப்பட்ட வார்த்தை, யூனிவர்சல். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். லோகோஸாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் ரேமாவாய், ரேமா என்று சொன்னால் நமக்கென்று தனிப்பட்ட முறையிலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. யூனிவர்சலாக சொன்னாலும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரேமாவை தன்னை என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுகிறார், அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்ம வாசித்த இந்த வார்த்தை கூட ரேமாவாய் கடந்த மாதத்திலே தேவன் என்னுடைய உள்ளத்திலே தந்ததான வார்த்தை. ஒரு நாள் நான் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். இதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பல வேலைகள் மத்தியில் நான் மறந்தே போனேன். அதுக்கு பிறகு அப்போ ஒரு நாள் நான் வாசிக்கலான்னு சொல்லி இதை வாசிக்கும் பொழுது பார்த்தா ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நம்ம விட்டுட்டமேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் அந்த போர்ஷனை வாசிக்கும் போது, அந்த பைபிள் போர்ஷனை வாசிக்கும் பொழுது கரெக்டாக இந்த வார்த்தையை நான் வாசிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பிடித்து கொண்டேன். இந்த வார்த்தை ரேமாவாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ அந்த வார்த்தை தான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். திரும்ப வாசிங்கம்மா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே சதா காலமும் தங்குவதாய் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, டு லிவ் இன் ஒன்ஸ் டென்ட், வேறு ஒருவருடைய கூடாரத்துக்குள்ளே நாம் தங்குவதை இங்கே அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. உம்முடைய கூடாரம் என்பது டு லிவ் இன் ஒன்ஸ் டென்ட். அப்படி இல்லைன்னா லிவ் அண்டர் ஒன்ஸ் ரூஃப், ஒருத்தருடைய கூரைக்கு கீழே நாம் வாழுவது என்று சொல்லி அர்த்தம். அடுத்தவங்களுடைய கூரையில் போய் நம்ம ஒரு கெஸ்ட்டாக நம்ம இருக்கும் பொழுது, அடுத்தவங்களுடைய கூரைக்குள்ளே நம்ம போகும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, நமக்கு வேண்டிய உணவு என்ன செய்யும்? கண்டிப்பாக அந்த வீட்டார் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நமக்கு வேண்டிய உடை காரியங்கள், மற்ற காரியங்கள் என்ன செய்வாங்க? அந்த குடும்பத்தார் பார்த்து கொள்வார்கள். நமக்கு வேண்டிய எல்லா தங்கும் வசதிகளை அந்த வீட்டார், எந்த வீட்டுக்கு நம்ம போய் இருக்கிறோமோ அந்த வீட்டார் என்ன செய்வாங்க? நமக்காக அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது எல்லாமே அந்த வீட்டின் உரிமையாளரின் பொறுப்பு. நமக்கு ஏதாவது பொறுப்புன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம போய் அந்த வீட்டில் தங்கும் பொழுது இத்தனை நம்முடைய தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும் இலவசமாக. அதே போல் ஒருவருடைய கூடாரத்துக்குள்ளே, ஒருத்தருடைய ரூஃபுக்கு கீழே நம்ம தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கவலை கிடையாது நமக்கு. இல்லை, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்றோம், கேஸ் இல்லைன்ற விஷயம் யாருக்கு தான் தெரியும்? அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அந்த வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்ற விஷயம் யாருக்கு தான் தெரியும்? அந்த வீட்டு ஆட்களுக்கு தான் தெரியுமே தவிர அந்த வீட்டில் தங்க வந்தவர்களுக்கு என்ன செய்யாது? பெரும்பாலும் தெரிவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எந்த கவலையும் கிடையாது. நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். இன்னொன்று, என்ன நடந்தாலும் அந்த வீட்டின் உரிமையாளர் தான் எதற்குமே பொறுப்பாய் மாறுவார். பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யப்படும்? உத்தரவாதமாய் அது வழங்கப்படும். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 1-10 வரை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இரண்டு தூதரும் சோதோமை அழிப்பதற்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே ஆபிரகாம் கிட்ட 3 தூதர்கள் வராங்க. ஒரு தூதன் எங்க காணாம போனாரோ தெரியாது. 2 தூதர்கள் என்ன செய்யறாங்க? லோத்தினுடைய வீட்டு கூடாரத்து வாசலுக்கு வர்றாங்க. லோத்து இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. வாசிங்க. சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, அவர்களை பார்த்த உடனே, தேவ தூதர்களை பார்த்த உடனே லோத்து எழுந்து தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்க திரும்பி எங்க வீட்டு பக்கமா நீங்க வாங்க. உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம். இல்லப்பா, நாங்க ரோட்லயே தங்கிக்கிறோம், நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்களா? நீங்க வாங்கப்பா, என் வீட்டு முகமா திரும்பி வாங்க, உங்க கால்களை கழுவிக்கோங்க, ராத்திரியில நீங்க எங்க வீட்டில் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நீங்க என்ன செய்யலாம்? பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொல்லி தேவ தூதர்கள் வந்த 2 பேரையும் லோத்து
விசாரிக்கிறதை, லோத்து அவங்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கம்மா. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அப்பொழுது அவனிடமாய் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அங்கே விருந்து நடக்கிறது. அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நாலா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உன்னிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் அவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். போதுமானது. அதாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யுது? உத்தரவாதம் பண்ணப்படுகிறது. அந்த வீட்டுக்கு வந்தவர்களை முழுசா பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு உண்டுன்னா அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு உண்டு. இங்கே நம்ம பார்க்குறோம், உன் வீட்டுக்கு வந்த மனுஷனை நாங்கள் அறியும்படி என்று சொல்லும் பொழுது அவங்க இருந்த அந்த சோதோம் கொமோரா, அவங்க அந்த ஊரில் இருந்த மக்கள் ஓரின சேர்க்கை உள்ளவர்கள். இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. அதை தான் இன்றைக்கு மேலை நாடுகளில் என்ன செய்கிறாங்க? அது போல் நடக்கிறார்கள். அதற்கென்று அவங்க இதுக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக இது நீங்கள் அனுமதிக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. நம்முடைய இந்தியாவில் கூட அதை என்ன பண்ணுறாங்க? அதை நியாயப்படுத்தி பேசி அதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்கன்றதை கூட நீங்கள் ஒருவேளை செய்தித்தாளில் நீங்கள் கேட்டிருக்கலாம். இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு பாவம். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த அநியாயத்தை நீங்கள் பண்ண வேண்டாம்ப்பா. புருஷனை அறியாத கன்னிகள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்கள உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து விடுறேன். அவங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க. இந்த மனுஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியினாலே இவர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படியானால் தனக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் கூரையின் நிழலிலே வந்த இவர்களை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதியாக இங்கே இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படியானால் டு லிவ் இன் ஒன்ஸ் டென்ட், அப்படி இல்லாட்டா லிவ் அண்டர் ஒன்ஸ் ரூஃப்னு சொல்லும் பொழுது எந்த வீட்டிலே நாம் தங்கி இருக்கிறோமோ அந்த வீட்டு ஆட்களினுடைய கண்காணிப்பிலே நாம் என்ன செய்வோம்? அவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். அப்படிதானே? அப்போ நம்ம மதிப்பாய் நடத்தப்படுவோம். எப்படி ஒரு மேய்ப்பனுடைய கூடாரத்துக்குள்ளே, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே ஒரு மேய்ப்பனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே ஆடுகள் இருக்கிறதோ அது போன்ற பாதுகாப்பு என்ன செய்யும்? அடுத்தவர்களுடைய கூரையின் நிழலிலே நாம் போய் தங்கி இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். நமக்கு மட்டும் கிடையாது, பாதுகாப்பு ஒருவருடைய கூரையின் கீழே போனவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய உடைமைகளுக்கும் கூட என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அதை நாம் ஆதியாகமம் 24:31 33 வரை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். உமக்கு வீடு ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். போதுமானது. இங்கே எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ போற பாதையில இவர் மனதுக்குள்ளே ஒன்றை ஜெபித்து கொண்டு போகிறார். ஆண்டவரே, நான் தண்ணி கேட்பேன், தண்ணி எனக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, என் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்கிற பெண் எதுவோ அதுதான் என் எஜமானுக்கு நீர் நியமித்த ஒரு பெண் என்பதை நான் குறிப்பினால் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி மனதுக்குள்ளே ஆண்டவரோடு கூட பேசிவிட்டு அவன் போகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல அங்கே நடக்குது. ரெபேக்காள் வருகிறாள். ரெபேக்காள் கிட்ட தண்ணி கேட்கும் பொழுது ரெபேக்காள், நீங்கள் குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். உடனே அவன் சில பொன் ஆபரணங்களை எடுத்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறான். இவ ஓடோடி போய் வீட்டில் என்ன செய்கிறாள் என்றால் அதையெல்லாம் அவள் காமிக்கிறா. ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்கள சந்திக்கும் போது இவ சொல்கிறா, எங்களிடத்துல வக்கீலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்குது, ராத்திரி தங்கறதுக்கு எங்கள் வீட்டில் இடம் கூட இருக்குன்னு ரெபேக்காள் என்ன செய்கிறாள் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்ன உடனே லாபான் இப்பொழுது ஓடோடி வருகிறான்.
வந்துட்டு அவன் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே நீங்கள் ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, உங்களுக்கு வீடு இருக்குது, ஒட்டகங்களுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு உண்டான எல்லா தேவையும் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எலையேசருக்கு வேண்டான எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய கூரைக்கு கீழே நம் அடைக்கலமாய் வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஸோ ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது தாய் குருவிக்கு மாத்திரமல்ல, குஞ்சு குருவிகளுக்கு என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. அப்போ பாருங்க, கூடாரம் என்று இவர் மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வீட்டை என்ன செய்கிறார், இந்த இடத்துல தாவீது மென்ஷன் பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். உம்முடைய கூடாரம் என்று அவர் சொல்லுவது கர்த்தருடைய வீடு. சங்கீதம் 16:11 வாசிக்கலாமா? ஆண்டவருடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல, ஆண்டவருடைய ஆலயத்துல, ஆண்டவர் இருக்கிற நித்திய வீட்டிலே பரிபூரண ஆனந்தம் இருக்கு. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, இந்த பரிபூரண ஆனந்தத்துக்காக, நித்திய பேரின்பத்துக்காக எதையோ என்ன செய்யறாங்க, நாடி போறாங்க, தேடி போறாங்க. பணத்தால் கிடைக்க முடியாதது, பதவியினால் கிடைக்க முடியாதது, நம்முடைய பவரால் கிடைக்க முடியாதது, நம்முடைய பேக்ரவுண்டால் கிடைக்க முடியாத எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூர்ணம் என்று சொன்னால் பெர்ஃபெக்ட். எல்லா நன்மையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டு. ஸோ நம்முடைய பேக்ரவுண்டு கூட கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு நித்திய ஜீவனை தேவன் என்ன செய்கிறார், நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அடுத்ததாக உம்முடைய கூடாரத்தில் என்று சொல்லும் பொழுது, பீயிங் எ பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் தான் எனப்படும். அதாவது ஒரு நபரை போல இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தோடு கூட கனெக்ட் ஆகிறவங்க, அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க முடியும். ஒரு கூடாரத்துக்குள்ளே சதா காலமும் ஒருத்தர் கெஸ்ட்டாக வேணால் என்ன செய்யலாம், 1 மாதமோ 1 வாரமோ 10 நாளோ என்ன செய்யலாம், தங்கலாம். சதா காலமும் ஒருத்தர் வீட்டில் போயிட்டு கெஸ்ட்டாக தங்க முடியுமா? ஒரு வீட்டில் தங்க முடியாது. அப்போது உம்முடைய கூடாரத்தில் இன்னொரு மீனிங்கில் என்ன கன்வே பண்ணுதுன்னா, பீயிங் எ பார்ட் ஆஃப் எ ஃபேமிலி, அந்த குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிறவங்களால மாத்திரம்தான் சதா காலமும் என்ன பண்ண முடியும், தங்க முடியுமே தவிர மீதி இருக்கிறவங்க சும்மா ஒரு கெஸ்ட்டை போல் வந்துட்டு கெஸ்ட்டை போல தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஐக்கியம், ஃபேமிலி பாண்டிங். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போகவோ ரொம்ப நாளைக்கு தங்கவோ என்ன உண்டு, உரிமை உண்டு. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளாய் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு பிள்ளைக்கே உரிய சுதந்திரம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யும், கிடைக்கும். வாசிங்கம்மா. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட பாடுபடும்படிக்கு. வாசிமா. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படணும்னா அவரோடு நம்ம என்ன செய்யணுமா, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குதுன்னா கஷ்டத்தில் நஷ்டத்தில் தாய்க்கோ தகப்பனுக்கோ என்ன செய்யணும், அது உதவி செய்யணும். அப்போ தான் அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், ஒரு பார்ட்டாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ ஒருத்தர் வீட்டில் யார் ரொம்ப தங்க முடியும்னா, அந்த குடும்பத்தின் முக்கியமான நபர், அந்த குடும்பத்தின் பிள்ளை என்ன பண்ண முடியும், அந்த வீட்டில் தங்க முடியும். அந்த குடும்பத்தில் கனெக்டடாக இருக்கிற ஒருத்தர் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், சதா காலமும் தங்க முடியும். மீதி இருக்கிறவங்களாம் தங்க முடியும், ஆனால் சதா காலமும் என்ன பண்ண முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே தங்க முடியாது. அந்த வீட்டினுடைய நெருக்கமான நபர்கள் மாத்திரம்தான்
அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் என்ன பண்ண முடியும், தங்க முடியும். அந்த குடும்பத்தில் ஒரு நபராய், அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராய், அந்த குடும்பத்திலே ஒரு பங்காளராய் இருக்கிற ஒரு நபரால் மாத்திரம்தான் அந்த வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன பண்ண முடியும், தங்க முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போது நம்ம வீடுன்னு சொல்லும்பொழுது, திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வீடு அப்பா அம்மா இருக்கிறதான இடம். திருமணத்துக்கு பிறகு நம்முடைய கணவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம்தான் நம்முடைய வீடு. அதே போல் புருஷன்மார்களுக்கும் அதுதான். மனைவி, பிள்ளைகள், கணவர் இவர்களை கொண்டது தான் இது அவங்களுடைய வீடு. மீதியெல்லாம் அம்மா வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு, தம்பி வீடு, இப்படி தான் இல்லை. தேவன் நமக்கு குடும்பங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த வீடு நம்முடைய வீடு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது எந்த பொருளை எடுக்கவோ எந்த பொருளை உபயோகப்படுத்தவோ யாரிடமும் நம்ம அனுமதி கேட்குறோன்ற அவசியமே கிடையாதுல்ல. நம்ம நினச்சா கிச்சனுக்கு போகலாம், நம்ம நினச்சா ஃப்ரிட்ஜில் திறந்து எதை வேணால் எடுத்துக்கலாம், நம்ம நினச்சா கடைக்கு போய் ஷாப்பிங் போகலாம், இல்லை நம்ம நினச்சா எதையுமே நம்ம உரிமையாய் அனுபவிக்க முடியும். இதே ஒரு வீட்டில் கெஸ்ட்டாக சும்மா கொஞ்ச நாள் கெஸ்ட்டாக போயிருந்தால் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ பாருங்கள், ஐக்கியம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, எந்த இடத்துல உரிமை இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஐக்கியம் இருக்கணும். சங்கீதம் 65:4 நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். இந்த 65 நாளில் சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி. பிரகாரம்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரகாரம் என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் வருவது என்ன? ஆசரிப்பு கூடாரம். உம்முடைய பிரகாரங்கள்னும் பொழுது அந்த பிரகாரம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு பகுதி, அவுட்டர் பார்ட். அங்கே என்ன இருக்கும்? நிறைய வருஷமாக கேட்குறோம் நம்ம. பிரகாரத்துக்குள்ளே என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும். தண்ணி தொட்டி எதுக்கு? ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு. ஆசாரியனுடைய உடையிலே ஏதாவது கரைகள் இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதற்கு அந்த தண்ணீர் தேவை. ஆசாரியன் தன்னுடைய பணிவிடை வேலைகளை முடித்த பின்பு அவன் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு அந்த தண்ணி தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். பலிபீடம் எதற்கு? பலி செய்த தவறுகளுக்கு, செய்த பாவத்துக்கு பிராயசித்தமாய் பலி செலுத்துவதற்கு. அப்போ இதுக்காக தான் அந்த பிரகாரங்களிலே பலிபீடமும் தண்ணி தொட்டியும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, சும்மா வந்து போனால் அது என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மை ஆண்டவருக்கு முதலாவது என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்முடைய காணிக்கையிலே மகிழ்வதை காட்டிலும் நம்மை சமூலமாய், நம்மை முழுவதுமாய், சமூலம் என்று சொன்னால் ஹோல், இந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க. சமூலம் அப்படின்னா அந்த பூ, அந்த காய், அந்த பழம், அந்த விதையில இருந்து அந்த வேர் வரைக்கும், அதுதான் சமூலம் என்று சொல்லி அவங்க அந்த டேர்மை குறிப்பாங்க. சமூலம் அப்படின்ட்டு. அப்படின்னா முழுசும். நம்ம பணம் இல்லை, சிலருக்கு பணத்தை கொடுத்துருவாங்க, ஆனால் இருதயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எதை வேணால் கொடுப்பாங்க, இருதயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதில் பர்டிகுலராக இருக்கார் தெரியுமா? நம்ம இருதயத்தை கொடுக்கறதுலாம் பர்டிகுலராக இருக்கார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்படி தேவன் அதிலே கவனமாக இருக்கிறார். அதனால் யார் சும்மா வந்து போகிறவங்க எல்லாமே என்ன பண்ண முடியாது, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மை ஆண்டவருக்கு என்று தரும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே கரைகளும் திரைகளும் பாவங்களும் இருக்குது, நான் சரியில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அவருடைய பிள்ளையாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்போ தான் நம்ம அவருடைய வீட்டின் நன்மையை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியுமே தவிர சும்மா ஜஸ்ட் வந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் யாருக்குமே கிடையாது. நம்மை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்பா பிள்ளை அப்படின்ற அந்த க்ளோஸ்னஸ் எந்த குடும்பத்தில் இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நன்மையை அனுபவிக்க முடியும். அப்பா கிட்ட முறைச்சிக்கிற பிள்ளையால் என்ன பண்ண முடியாது, அம்மாவை சப்போர்ட்டு கூப்பிடும், அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கித்தாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை அம்மா கிட்ட முறைச்சிக்கிற பிள்ளைகள் அப்பா என்ன செய்வாங்க, அப்பா கிட்ட போயிட்டு அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, நான் சொன்னால் கோவப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்வாங்க. ஸோ தாய் தகப்பன் இடத்துல நல்ல ஒரு உறவிலே, நல்ல ஒரு கீழ்ப்படுதலே, நல்ல ஒரு க்ளோஸ்னஸில் இருக்கிற பிள்ளைகளால் மாத்திரம்தான் என்ன முடியும், நன்மையை அனுபவிக்க முடியும். அப்போ நன்மையை அனுபவிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், இல்லை பொறுப்பாக இருக்கணும்.
இல்லை, பொறுப்பாக இருக்கிற பிள்ளைகள் தான் அப்பா அம்மா மனமூந்து செய்யணும்னா எந்த பிள்ளைக்கு செய்வாங்கப்பா? பொறுப்பாக இருந்து தாய் தகப்பனுடைய கரங்களை பலப்படுத்துகிற பிள்ளைகள், தகப்பனுடைய உதவி எந்த நேரத்தில் தேவையோ தகப்பனுக்கு உதவி செய்யணும், தாய்க்கு எந்த நேரத்தில் உதவி செய்யணுமோ தாய்க்கு உதவி செய்யணும். தாய் தகப்பனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிற பிள்ளைகள் கேட்காம என்ன செய்யும், அந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதங்கள் நடக்கும். அப்போது பொறுப்பான பிள்ளைகளாக என்ன செய்யணும், இருக்கணும். பொறுப்பான பிள்ளைகளுக்கு தான் அந்த குடும்பத்தில் என்ன செய்வாங்க, பெற்றோர் நிறைய நன்மைகளை கேட்காமே என்ன செய்வாங்க, தர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பொறுப்பில்லாத பிள்ளை என்ன பண்ணீங்க, அதுக்குள்ளே வீட்டில் இருக்குது இல்லை, பொறுப்பில்லாத பிள்ளைகளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இல்லை. அதுங்க வரும், அப்படியே சுற்றிட்டு வரும், ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சாப்பிடும், தூங்கும், திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பும், திரும்பி வரும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குமா? இருக்காது. ஊழியெல்லாம் சொன்னோம், ஊழியெல்லாம் பிரித்து கொடுத்தோம், இவங்கவுங்க இந்தந்த ஏரியாவுக்கு போகணுன்னு சொல்லி. எத்தனை பேர் சிஸ்டர் இந்த வாரம் நான் ஊழியத்துக்கு போனேன், ஊழியத்துக்கு போனேன், இந்த ஆளை நான் சந்தித்தேன், இந்த வாரம் நான் போகல, எத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க? எத்தனை டீம் பிரித்து கொடுத்தேன் உங்களுக்கு நான்? சகோதரிகளே சொல்லுங்கள், எத்தனை டீமு? 4 டீம் பிரித்து கொடுத்தேன்னா அந்த 4 டீமில் ஒருத்தர்கிட்ட இருந்து கூட என்ன வரலப்பா, எனக்கு ஃபீட்பேக் வரல. இந்நேரத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு போயிருக்கணும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இடையில ஒரு ப்ரேயர் வாக் போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரேயர் வாக் போகணுன்னு. யாராவது அதை பற்றி, சிஸ்டர் ப்ரேயர் வாக் போகணுன்னு சொன்னீங்களே, என்ன சிஸ்டர் அதை பற்றி ஒன்றுமே பேசலை, யாராவது நீங்கள் கேட்பீங்களா? நானும் பார்த்தேன், ஆனால் ஒருத்தருமே கேட்கல. ஆனால் உங்களை விடமாட்டேன், நான் உங்களை விடவே மாட்டேன். தேவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும், பயன்படக்கூடிய பாத்திரங்களாய் மாறணும். நீங்கள் ஒரு கூட்டு ஜனங்களை பரலோகத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு போகணும் இல்லை. கர்த்தர் அதற்கு நமக்கு என்ன செய்வார், இரக்கம் பாராட்டுவார். ஸோ சபை வேலையில் எப்படி இருக்கணும்ப்பா, பொறுப்பாக இருக்கணும். அது நீங்கள் நினச்சிக்க கூடாது, சபை வேலை பொறுப்புனா பாஸ்டர் வேலை, பாஸ்டர் அம்மா வேலை, பாஸ்டர் 2 பசங்க வேலை. அது இல்லாத இந்த மீடியாவில் இருக்கிறாங்க ஒரு பசங்க, இங்கே 2 அங்கே 1 3, அந்த பென்னி பையன் 1 4, இந்த 4 நாள் 8 பேர் வேலைன்னு நினச்சி நீங்கள் இருந்துடக்கூடாது. சபையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இது சபை முடிஞ்சிட்டு கூட இப்போ வேலை இருக்குது. தம்பி பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் ஸ்டீவ், இந்த ஃபேனெல்லாம் என்ன செய்யணும், தொடச்சி எடுக்கணும். அடுத்த வாரம் ப்ரோக்ராம் இல்லையா, அப்போ நம்ம சபை பளபளன்னு இருக்க வேண்டாமா இல்லை, இதெல்லாம் நீட் பண்ணோம். ஒரு சிலதெல்லாம் எரியல லைட்டு, அந்த லைட்டை என்ன செய்யணும், நம்ம இப்போ எரிய வைக்க போகிறோம் பொறுப்பாக, சரியா? அடுத்தது இதெல்லாம் நல்லா துடைக்க வேண்டிய வேலை இருக்குது, அந்த வேலையை பொறுப்பாக என்ன செய்ய போகிறோம் இல்லை. நிறைய அடுத்தது அடுத்த வாரம் ப்ரோக்ராமுக்கு முன்னாள் சனிக்கிழமை நமக்கு டெக்கரேஷன் ஒர்க் இருக்குது, அந்த வேலையில் என்ன செய்யணும், நம்ம பொறுப்பாக இருக்கணும். இது முடிஞ்சு நிறைய வேலை இருக்குது. நம்ம நினச்சிக்கூடாது சபையில் சும்மா வேலையே இல்லைன்ட்டு. இந்த மாதம் ஃபுல்லாக டைட் ஒர்க் நமக்கு எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி சபையிலையும் டைட் ஒர்க் உண்டு. கேலண்டரை வாங்கணும், அதை தூக்கிட்டு வரணும். கேரளுக்கு போனோம் நம்ம, யாராவது ஃபோன் பண்ணி, சிஸ்டர் கேரளுக்கு போனீங்களே, பாஸ்டர் கேரளுக்கு போனீங்களே, பத்திரமா போனீங்களா, பத்திரமா வந்தீங்களா, ஒரு விசாரிப்பும் கிடையாது இல்லை. அப்போது நம்ம என்ன பொறுப்பாக இருக்கோம் இல்லை. நிறைய வேலைகள் இருக்குது, புது வருஷ வாக்குத்தத்தம் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு வார ஜபம் இருக்குது. ஜபத்தில் கலந்து கொள்வது உங்களுடைய சொல்லுங்கள் பொறுப்பு. வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிடுறது கிடையாது, வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், வருவதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ இந்த ஜபத்தில் கலந்துக்கணும். சபையில் நடக்கிற எல்லா ஜபங்களிலும் கலந்து கொள்வது யாருடைய பொறுப்பு? நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுடைய பொறுப்புன்னு என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நாங்கள் பொறுப்பாக செய்வோம். அதே நேரத்தில் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் எல்லாரும் இணைந்து தான் தேவனுடைய சபையில் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய உரிமையாளராய், அந்த வீட்டிலே மிகுந்த பங்காளியாக இருக்கணும், அந்த வீட்டோட ரொம்ப கனெக்டடாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், நம்ம பொறுப்பாக இருக்கிறவர்களால் மாத்திரம்தான் அந்த பிள்ளை என்கிற அதிகாரம் எடுக்க முடியும் இல்லை. அப்படிப்பட்ட அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம வீட்டு வேலைகளை எப்படி பொறுப்பாக செய்கிறோமோ இல்லை. நம்ம யோசிப்போம், எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட ஐயோ துணி சேர்ந்துடும், மனசு சொல்லும்ல நமக்கு, துணி சேர்ந்துரும்பா, நான் போனதும் என்ன செய்யணும், துணியை துவைக்கணும், ஐயோ பாத்திரத்தை அப்படியே போட்டு வந்து இங்கே வந்தாலும் நம்ம மைண்டு என்ன செய்யுது, நம்ம வேலை மேலே எப்படி பொறுப்பாக இருக்குதோ கவனமாக இருக்கிறோமோ, ஆண்டவருடைய ஆலயத்தின் வேலையில் எப்படி இருக்கணும், நம்ம பொறுப்பாக இருப்பதற்கு நம்ம இது வரைக்கும் ஒருவேளை அர்ப்பணித்தவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை அர்ப்பணிக்கலன்னு சொன்னால் இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரன் என்ன செய்யணும், நம்ம சொல்லுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. சங்கீதம் 23:6 வாசிக்கலாமா? அவர்
நான் உம்முடைய கூடாரத்திற்குள் சதா காலமும் தங்குவேன்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தையும் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எங்க இருக்குன்னா 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்களேன் பார்க்கலாம். அந்த வீடு என்ன வீடுன்றதை பார்த்துடலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அது ஒரு கூடாரம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வீடு அது நித்திய வீடு. அது மனிதனுடைய கைகளினால் கட்டப்படாத ஒரு வீடு. தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வீடு. அதை தான் பரலோகம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அந்த வீட்டிலே நாம் எப்படி தங்க முடியும், யார் தங்க முடியும் அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 15:1-5 வசனங்கள் வரைக்கும் நிதானமாய் வாசிப்போம். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உம்முடைய கூடாரம் என்று சொன்னால் ஆண்டவருடைய நித்திய வீடு, பரலோகம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து. ஒரு நிமிஷம் நிதானித்து வாசிப்போம். உத்தமனாய் நடந்து. உத்தமன் என்று சொன்னால் பிளேம்லெஸ், அதாவது மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், நம்ம பார்த்து எந்த விஷயத்திலும் இவர் எந்த விஷயத்திலையுமே குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான், நீங்கள் அவருடைய கூடாரத்துக்குள்ளே தங்க முடியும். இல்லாத பட்சத்திலே நம்ம என்ன பண்ண முடியாது, அவருடைய கூடாரத்துக்குள்ளே தங்க முடியாது. சொல்லலாம் அவங்க பைபிள்லாம் எடுத்துகிட்டு போகிறது சரிதான், ஆனால் அவங்க குழாக்கிட்ட வந்து அவங்க எப்படி மாறிடுறாங்க, சிங்கமாக மாறிடுறாங்க. அப்படி சொன்னால் அந்த கூடாரத்தில் என்ன பண்ண முடியாது, நம்ம தங்க முடியாது. எல்லாம் சரிதான், அந்த மனுஷங்கிட்ட இது இருக்கே, இந்த ஒரு பழக்கம் இருக்கே, இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணுறாரே, இந்த ஒரு காரியம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கையை நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி குற்றப்படுத்தாதபடி மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழுகிற நபர் மாத்திரம்தான் உத்தமன் என்று சொல்லி வேதம் டெஃபைன் பண்ணுது. மனுஷன் வேணா சொல்லலாம், இதெல்லாம் எல்லாரும் செய்யறதாங்க, எல்லாருக்கும் வர பலவீனம் தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவாங்க. இது மனுஷனுடைய டெஃபனேஷன் படி அல்ல, தேவனுடைய டெஃபனேஷனின் படி. தேவன் என்ன டெஃபைன் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதின்படி வாழ்வது தான் நம்மை அந்த நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தது வாசிங்கம்மா. நீதியை நடப்பிப்பவன், அதாவது சரியான காரியத்தை செய்பவன், தவறான காரியம் அல்ல, சரியான காரியத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை நீதிமான் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. அடுத்தது மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அதாவது உண்மையை பேசுகிறவன் இல்ல. அதாவது உண்மைக்கு, நான் ஒன்றை வாசித்தேன், உண்மைக்கு ஒத்திகை தேவையில்லை. ஒத்திகைனா ரெஹர்சல். இப்போ அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம், ப்ரோக்ராம் பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்றாங்க, இப்போ உள்ள ரெஹர்சல் பண்ணுறாங்க. அதுதான் வெளியே போய் ரெஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கணும், இப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், இப்படி வந்து ஸ்டெப்பு முதல்ல இங்கே வைக்கணும், அடுத்த ஸ்டெப்பு இங்கே வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரெஹர்சல். நான் அதை வாசிக்கும் பொழுது உண்மைக்கு ஒத்திகை தேவையில்லை, பொய்க்கு ஒத்திகை தேவை தானே. இந்த மனுஷன் வருவார், கேட்டால் இதை சொல்லணும், இப்படி கேட்டார்னா இப்படி சொல்லணும். அது ஒத்திகை. முன்கூட்டியே நம்ம என்ன செய்கிறோம், நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம் இல்லை. ஸ்கூலில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆச்சு, லீவு அடிக்கடியெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் நான் வாலிப பிள்ளைன்றதுனால எனக்கு பொறுப்பில்லைன்றது அவங்களுக்கு தெரியும். குடும்பத்து ஏன்னா நீ வேலைக்கு வர வேணாலும் நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டாஃபை இழந்துற என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், சரி எடுக்க வேண்டிய லீவெல்லாம் காரணம் சொல்லி எடுத்துட்டேன். இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதத்துக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், தேள் கடிச்சிருச்சு எனக்குன்னு சொல்லி ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிட்டேன். எனக்கு லீவு சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறேன், 2 நாள் கழிச்சு. உடனே எல்லா டீச்சரையும் என்னை சூழ்ந்து கொண்டு,
மிஸ் என்னாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணீங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களை தேள் கடிச்சிச்சின்னு சொன்னேன். சிஸ்டர் மேம் மிஸ் என்னை தேளெல்லாம் ஒன்றும் கடிக்கலை, நான் சும்மா லீவ் எடுக்கிறதுக்காக தான் தேள் கடிச்சிருச்சுன்னு சொன்னேன். எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு நான் எடுத்த ஒத்திகை அதிகம் இல்லை. என்ன காரணம், அந்த லீவ் லெட்டர் எழுதும்போது என்ன காரணம் சொல்லுவது, என்ன காரணம் சொன்னால் நம்முடைய லீவை அவங்க அங்கீகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போனாலும் திட்ட மாட்டாங்க. இதுக்கு பல ரெகர்சல் நான் என்ன பண்ணேன், பல முறை ரெகர்சல் எடுத்துகிட்டு தான் அந்த லீவ் லெட்டரை எழுதி நான் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் என்ன அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், மேனேஜ்மெண்ட் கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க கேட்டால் என்ன சொல்லணும், அதுக்கு ஒரு ஒத்திகை. ஆனால் உண்மைக்கு ஒத்திகை தேவையே கிடையாது. உண்மை அது தானாக என்ன வரும், இருதயத்திலிருந்து தானாய் வரும். பாருங்கள், உண்மை சில நேரங்களில் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த உண்மை ஒரு மனிதனை இறுதி வரை வாழ வைக்கும். ஆனால் பொய் என்ன செய்யாது, ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் அது வாழ வைக்காது. ஒரு மனுஷனை எந்த நேரமும் கொல்லும். அந்த மனிதனுடைய குற்ற மனசாட்சி என்ன செய்யும், நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த பொய் ஒரு மனுஷனை கொன்றுவிடும் என்று சொல்லி அதை நான் வாசிக்கும்பொழுது எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு அது ரிலேட்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வாசிங்கம்மா. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய. ஒரு நிமிஷம், தன் நாவினால் புறம் கூறாதவன். புறம் கூறுதல் என்று சொன்னால் முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுறது. முன்ன உங்களை மாதிரி உண்டா, சரி நீங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொன்னால் நீதிமான் லிஸ்ட்டில் இப்படி சொல்கிற யாருமே அவருடைய நித்திய வீட்டிலே போக முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், மற்றவர்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறது, தன்னுடைய நண்பனுடைய மனைவியை அல்லாட்டால் தன்னுடைய தோழியினுடைய கணவரை தன்னுடையவர்களாக என்ன செய்கிறாங்க, இந்த நாட்களில் சர்வசாதாரணமாக அது நடப்பதை நாம் பார்க்குறோம். அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு கொலையை என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய தவறான கள்ள உறவுகளை பிள்ளைகள் பார்த்து விடுவார்களோ என்று சொல்லி பிள்ளைகள் மேலே கூட கல்லை எரிஞ்சு கொண்டு, இல்லை பிள்ளைகளை கூட சாகடிச்சுட்டு அந்த அற்ப சந்தோஷத்துக்காக அவங்க தவறான காரியங்களில் ஈடுபடுவதை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஸோ சுய நலத்திற்காக பிறருக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. நம்மை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அவங்களுக்குள்ள சொத்து, அவங்களுக்குள்ள வீடு, அவங்களுக்குள்ள பணம் எதையும் நம்முடையதாக என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்லவர்களைப் போல நடித்து தீய காரியங்களை என்ன செய்யக்கூடாது. இதுதான் தோழனுக்கு தீங்கு செய்யாததனுடைய அழகு. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தீமை செஞ்சவனுக்கு கூட நீ என்ன செய்யப்பா, நன்மை செய்யன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோமே நமக்கு தீமையே செய்யாத ஒருத்தனுக்கு போய் நம்ம தீமை செய்யலாமா? வேதம் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள்னு நினைக்கிறேன், நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காதாம். ஒரு மனுஷன் நமக்கு நல்லது செஞ்சுருப்பான், அவனுக்கு நம்ம போய் திரும்பி தீமை செஞ்சோம்னா அத்தனை சாபமும் அத்தனை தீமையும் நம்மளை என்ன செய்யும், நம்முடைய குடும்பத்தை பின்தொடரும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. நம்மளை நல்லவங்கன்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, பழகிறாங்க. நம்மளை நல்லவங்க நினச்சி அவங்க வீட்டு மேட்டரெல்லாம் நம்மக்கிட்ட கொட்டுறாங்க. நம்மளை நல்லவங்க நினச்சி என்ன செய்கிறாங்க, நம்மக்கிட்ட அவங்க அன்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மனதளவில் கூட என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அச்சமின்றி உன்னிடத்திலே வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்காதுன்றாரு. உன் தோழனுக்கு தீங்கு செய்யாத ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உன்னை பகைக்கிறவனுக்கு கூட நீ என்ன செய்யப்பா, நன்மை செய்யின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற நபர் யாரோ அவங்க அந்த நித்திய வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், வந்தடைய முடியும். மற்றபடி இதற்கு மாறாக யார் செய்தாலும் சரி, நம்ம வேணால் நினச்சிக்கலாம், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்கப்பா, நான் வாரந்தோறும் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன்ட்டு. ஆனால் அவர் சொல்கிற பிரமாணத்தின்படி நம்ம நடக்கலைன்னா அந்த நித்திய வீட்டில் அவர் நம்மளை கெட் அவுட்னு சொல்லிடுவார். அதுக்காக இவ்வளோ பிரயாசப்படுறோம்ல. இங்கே நான்லாம் கிட்டத்தட்ட 39 வருட கிறிஸ்தவள், 39 வருடமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறேன். நிறைய பேர் இருக்கிறீங்க 20 வருஷம் 25 வருஷம்ன்ட்டு. கெட் அவுட்னு சொல்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். வேலையை விட்டோம், வெட்டியை விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து ஆண்டவருடைய வேலைன்னு சொல்லி வரோம். இல்லை ஆண்டவருக்குன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வரீங்க. நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் கெட் அவுட்னு சொல்லிடக்கூடாது. மனுஷன் நம்மளை பார்த்து கெட் அவுட்டா எவ்வளோ ஹர்ட் ஆயிரும், நம்ம இல்லை ஹர்ட் ஆயிரும். தேவன் நம்மளை பார்த்து கெட் அவுட்னு என்ன பண்ணுறக்கூடாது, சொல்லிடக்கூடாது. வாசிங்கம்மா.
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பிறரை குற்றப்படுத்தாதவன். யார் அவனை குறித்து என்ன சொன்னாலும் சரி, நம்ம அவனை என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. இன்னொரு காரியத்தையும் நான் வாசித்தேன். என்னன்னா, தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதிடுங்கள், ஏனென்றால் இன்னும் உங்கள் வாழ்க்கை முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரல. அதே தவறை நாமும் என்ன செய்ய முடியும், செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதையே இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினாலே மற்றவர்களை குறித்து தீர்க்கிற தீர்ப்பினாலே உன்னை நீயே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர், மத்தேயு புத்தகம் என்று நினைக்கிறேன், ஆண்டவர் அழகாய் கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. இது இல்லை, அவங்க சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, அவங்க இப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரை குறித்தும் தீர்ப்பு செய்வதற்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் நம்மை வைக்கவே இல்லை. எல்லாருக்கும் அவரவருக்குரிய வீக்னஸ் என்ன செய்து இருக்க தான் செய்து. ஸோ கர்த்தர் நம்மை நியாயாதிபதியாய் வைக்கவில்லை. அவர் ஒருவரே நியாயாதிபதியாய் வருவார். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நியாயம் தீர்ப்பதற்கு நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம், இருந்து ஆளுகை செய்வோம். ஏனெனில் தேவதூதர்கள் இந்த உலகத்தை என்ன செய்வாங்களாம், நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்படி இருக்கும்பொழுது சின்ன சின்ன காரியம், அற்ப காரியத்துக்காக ஏன் நீங்கள் மனுஷங்கிட்ட பஞ்சாயத்து போகிறீங்கன்ற ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவன். அப்படியானால் பரிசுத்தவான்களை என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களை என்ன செய்யணும், கனப்படுத்த வேண்டும். ஊழியக்காரவங்களை கனப்படுத்துறதுனா என்ன தெரியுமா, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதே ஊழியக்காரரை கனப்படுத்துவதற்கு அர்த்தம். ஊழியக்காரரை குறை சொல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஊழியக்காரர் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. மோசேக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி சொன்னார். அவங்கவுங்க ஆலோசனை கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? கார்பெண்டர் சகோதரர்களே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்தா நீங்கள் எடுப்பீங்களா? இவங்களுக்கு என்னப்பா தெரிய போகுது, நாங்கள் வந்து இதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த தம்பிங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஸ்கூல் இருக்குது, இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிறத அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சிஸ்டருக்கு வசனம் சொல்கிறீங்களா அதை சொல்லுவாங்கப்பா. அவங்க என்னப்பா நம்ம கார்பென்ட்ரி ஒர்க்லலாம் வந்து சொல்கிறாங்கன்னுவாங்க. மோசேக்கு கூட அப்படி தான் ஆண்டவரே ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாரு, ஆண்டவரே அளவை கொடுக்குறாரு. மோசேக்கு சொல்லியிருப்பாங்க, இது ஏன்பா இப்படி அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணல, யார் சொல்கிறதையும் காதில் வாங்கலை. ஏன்னா மனுஷன் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா அந்த வேலை நிறைவாக என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அப்போது ஊழியக்காரன் எல்லாருக்கும் திருப்தியாகவும் நடக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது போல் ஊழியக்காரரால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தேவன் அவருக்கென்று தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை தான் அவர் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார். கூடுமானால் அவர் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சபை என்ன செய்யணும், ஒன்றாய் இணைந்து செய்யும் பொழுது அவருடைய நாமம் என்ன செய்யும், ஒருமனமாய் அது மகிமைப்படும். ஊழியக்காரரை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஒருவேளை ஊழியக்காரனை பற்றி உங்ககிட்ட யாருன்னா குறை சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், கூட சேர்ந்து ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்லணுமா? என்ன சொல்ல போகிறீங்க? இதில் இது வரைக்கும் என்ன தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்டலாம் சொல்லவே மாட்டாங்க. சரி, சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்வீங்கப்பா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாருன்னு சொல்கிறாரு ஆண்டனி சகோதரன். என்ன பண்ணுவீங்க? அந்த ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணி அவனுடைய காரியத்தை சப்போர்ட் பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் பேசணுமே தவிர கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் ஆமாம் ஆமான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படியானால் நீங்கள் கனப்படுத்தவில்லை என்று சொல்லி தான் அர்த்தம். ஸோ இவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், சொன்னது போல் ஜெபம் பண்ணுறது ஊழியக்காரனை கனப்படுத்துவதிலே அடங்கும். அடுத்தது ஊழியக்காரனுடைய தேவைகளிலே என்ன செய்யணும், கை கொடுத்து தாங்குவது நாம் அவரை கனப்படுத்துவதற்கு அடையாளம். அவங்கள உண்மையான அன்பு கொண்டு நேசிக்கணும். உள்ளத்தில் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு நேரில் வந்தால் ரொம்ப பாசமாக இருக்கிறது போல் அப்படி கிடையாது. தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் வந்தாலும் அவங்க மேலே நமக்கு வைத்திருக்கிற அன்பு அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும், உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். அதே போல் உங்கள் வீடுகளில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் ஊழியக்காரரை நீங்கள் என்ன செய்யணும், முதல் பிளேஸில் வச்சு கனப்படுத்தணும். நிறைய பேர் செய்கிறீங்க, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்.
ஒருவேளை புதுசாக வர்றவங்க நீங்களும் என்ன செய்யுங்க, ஊழியக்காரரை எல்லா காரியத்திலையும் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்தும் பொழுது நீங்கள் யாரை கனப்படுத்துகிறீங்க? தேவனை கனப்படுத்துகிறீர்கள். ஊழியக்காரன் அவங்க சுயமாக புறப்பட்டு வரல, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறதில்லை. நம்ம நினச்சி ஆசைப்பட்டால் கூட இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. தேவன் நம்மளை அழைக்கிற நேரம் ஒன்று உண்டு. அப்போ தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நம்ம வர முடியுமே தவிர நான் நினச்சேன் நான் வேலையை ரிசைன் மட்டும் நான் போயிடுறேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய நாள் ஒன்று உண்டு. கர்த்தர் நம்மை உண்மையாய் ஊழியத்துக்கு அழைத்திருப்பாரானால் அதற்கான ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் அவர்களை நீங்கள் முதன்மையான ஸ்தானத்தில் வைப்பது அவர்களை கனப்படுத்துவதற்கு அடையாளம். அடுத்தது, முறுமுறுக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு கவுண்டர் ஆர்கியூ என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அவங்க செய்கிற எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் கனப்படுத்துவதற்கு அடையாளம். அடுத்து வாசிங்கம்மா. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அப்படியானால் வாக்குறுதியை நிறைவேற்றுபவன். அரசியல்வாதிகள் தேர்தல் நேரங்களிலே வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை. விசுவாசிகள் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்திலே புது வருட நேரத்திலே ஆண்டவரிடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார்கள். என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே, இத்தனை அதிகாரம் வாசிப்பாண்டவரே, சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் பங்கெடுப்பாண்டவரே, சபையில் ரொம்ப பொறுப்பாக இருப்பாண்டவரே, நான் காணிக்க காரியத்தில் தாராளமாக கொடுப்பாண்டவரே, தசம பாகங்களெல்லாம் நான் கொடுப்பாண்டவரே. இப்படியெல்லாம் பொருத்தனை எடுத்துட்டு ஒரு மாதம் கூட நம்ம பொருத்தனை என்ன செய்யாது, தாண்டாது. ஐயோ முடியல ஆண்டவரே, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பைபிளே வாசிக்க முடியலையா, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஜெபமே பண்ண முடியலையா. நம்ம பார்க்குறோம்ல, இல்லை எத்தனை வாக்குறுதி ஆண்டவருக்கு முன்னாடி கொடுத்துட்டு ஒரு குற்றவாளிகளை போல் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் தான் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும், போக முடியும். அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி, ஆனால் சொன்னது போல் என்ன பண்ணுறது, செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலருடைய வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதப்பட்ட வார்த்தைகளை போல. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? தண்ணியில் வார்த்தை எழுதுனா அந்த வார்த்தை நிலச்சிருக்குமா? இங்கே எழுதுகிற இந்த வார்த்தை நிலச்சிருக்கும். தண்ணியில் போய் நான் என் கையால் நான் எழுதுறேன்னா அந்த வாக்குறுதி, அந்த எழுத்துக்கள் நிலச்சிருக்குமானா நிலச்சி நிற்காது. ஸோ நாம் மற்றவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா, ஒரு விஷயத்தை நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தா, நமக்கு நஷ்டம் வந்தால் நம்ம என்ன செய்யணுமா, செய்யும்பொழுது தான் அவர்களை தான் தேவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். அவர்கள் தான் அவர் இருக்கிற அந்த நீத்திய வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், போக முடியும். சொல்லிட்டு மைண்டை மாற்றிக்கிறது. ஐயோ நான் ஏன் தான் சொன்னோம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பிரதர், அந்த சூழ்நிலைக்கு நான் சொன்னேன் பிரதர், இப்போ என்னால் முடியாது பிரதர். அப்படி சொல்கிறவன் நீதிமான் கிடையாது. அப்படி சொல்கிறவன் வாக்குறுதியை நிறைவேற்றவன் கிடையாது. தனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன பண்ண முடியும், நிலைத்திருக்க முடியும். வாசிங்கம்மா. அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை பிரசங்கி சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து என்ன பண்ணமோ அதை நம்ம என்ன செய்யணுமா, செய்யணும். அது மானிட்டரி ஆத்தா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற விஷயமா இருக்கலாம். எதுவானாலும் ஆண்டவரிடத்திலே வாயை திறந்து, எப்தாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எப்தா சொல்கிறான், ஐயா நான் யுத்தத்துக்கு போகிறேன், போயிட்டு நான் வந்த உடனே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு எதிர்கொண்டு எது வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்றான். கடைசியில் பார்த்தா தம்புரு நடனம் எல்லாத்தோடையும் வரும்பொழுது அவன் பொண்ணு வந்துடுறா. பொண்ணு வந்தவுடனே அந்த பொண்ணை என்ன செய்கிறான், தேவனுக்கு என்று அவன் அர்ப்பணிப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதாவது அவன் ஒரு பரஸ்திரீயின் மகன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது தவறான ஒரு நடத்தை உள்ளவளுக்கு பிறந்ததான ஒரு பையன். அந்த மனுஷனே அவ்வளோ கர்த்தருக்கு ஆணையிட்டத்தில் அவ்வளோ உறுதியாக இருக்கும் பொழுது இல்லை, நம் நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்திலே பண்ணி கொண்ட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை என்ன செய்யணும், காத்துக்கொள்வதிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்கம்மா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். ஒரு நிமிஷம். பணத்தை ஏழைகளுக்கு தரலாம், ஆனால் வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, யாரும் தரக்கூடாது. ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, இந்த வட்டியில் எத்தனையோ வகைகள் இந்த நாட்களில் இருக்கிறத பார்க்குறோம் இல்லை. இந்த வட்டிக்கு பணத்தை யார் தராங்களோ அவங்க வீட்டை விட்டு சாபம் என்ன செய்யாது, நீங்காது. தலைமுறையாக இந்த சாபங்கள் தொடரும்.
இன்றைக்கி கிறிஸ்தவங்க கூட அந்த தவறை என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பெருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வட்டிக்கு தந்தாலும் கூட அது அவர்களுடைய பின்னடியாரை என்ன செய்யும், அது பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா நாங்கள் நான் வாலிப பிள்ளையில் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எல்லாருமே நல்ல வசதிக்காரவங்க, சொந்த வீடு, ஒரு தெருவில் ஆரம்பிக்கிற வீடு இன்னொரு தெருவில் தான் முடியும், அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட வீடுகள் அது. அந்த வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இந்த மாதிரி கூரை இருக்காது, வீடு எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த வீடுகள் அந்த காலத்து வீடுகள்லாம் அந்த மேலேருந்து பூவெல்லாம் போடுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற இடம் போல் இருக்கும். அந்த இடம் மாத்திரம் அது என்ன செஞ்சிருக்கு, இடிஞ்சு விழுந்துருச்சு அவங்களது. ஏன்னு சொன்னால் மற்றவங்க சொல்ல நான் கேள்வி, அவர் வந்து வட்டிக்கு கொடுப்பாரு, எல்லோரும் தவளை பானை, சொம்பு, டம்ளரு, அந்த இதில் வெண்கலத்தில் பித்தளையிலலாம் இருக்கும் செம்பு, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன செய்வார், அவர் அடமானத்துக்கு கொடுப்பாரு. அப்போ அத்தனை பேருடைய வயிற்றுச்சல் அந்த குடும்பத்தில், அந்த குடும்பம் நல்லா என்ன செய்யலை, வாடலை. நாங்கள் கண் பார்வையில் அந்த குடும்பம் என்ன செய்யலை, நல்லா வாடலை. அந்த வீடு அவங்க காலத்திலே என்ன பண்ணிடுச்சு, குறிப்பிட்ட ஒரு சர்ஃபேஸில் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு அவங்கள குறித்து பெருசாக ஒன்று என்ன செய்யலை, பேசப்படலை. ஒரு காலத்தில் அவங்க அந்த ஊர்லேயே எப்படிப்பட்டவங்க, கொடிகட்டி பறந்த பணக்காரருடைய வரிசையிலே அவங்களும் ஒருத்தவங்க. ஸோ பணத்தை என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. வாங்குறவன் சந்தோஷமாக வாங்குவான், ஆனால் கொடுக்குறவன் ஒவ்வொரு மாதமும் வட்டியை கொடுக்கும்போது எப்படி தான் கொடுப்பான், வயிறு எரிஞ்சு போய் ஐயோ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வான், கொடுப்பான். கொடுக்குறோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, ஒன்று சும்மா கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, உங்களுக்கு பெரிய மனசு இருந்தால். இல்லையா நீங்கள் கை மாற்றா என்ன செய்யுங்க, எப்போ நான் கொடுக்குறவங்க தேவைக்கு நீ திரும்ப என்ன செய், கொடுத்துருன்னு நம்ம சொல்லணுமே தவிர வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம தரக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அப்போ எது பணம் சேர்ந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோமோ, பணம் நிறைய சேர நமக்கு என்ன வராது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. பணத்தால் ஒரு மனுஷனும் திருப்தி ஆகிறதே கிடையாது. ஸோ வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்படி விட்டால் தலைமுறையாய் சாபம் என்ன செய்யும், நிச்சயமாய் தொடரும். ஸோ அப்படி யார் பணத்தை வட்டிக்கு விடுறாங்களோ அவங்க ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. அடுத்த வாசிங்கம்மா. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். பரிதானம் வாங்குதல் என்று சொன்னால் லஞ்சம் வாங்குதல். நான் பார்க்கும்பொழுது ஆக்டிவ் பிரைப், பேசிவ் பிரைபு. ஆக்டிவ் பிரைப்னா நீ ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் பணம் கொடுக்குறேன், இது ஆக்டிவ் பிரைபான். பேசிவ் பிரைப்னா ஒருத்தர்கிட்ட ஒரு உதவியை பெரும் நோக்கத்தோடு அவனுக்கு நம்ம உதவி செய்கிறது. இன்டர்ன் நான் இதை கொடுத்தா நான் இவருக்கு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ரோட்டில் ஹோட்டல் நடத்துகிறோம், ஒரு போலீஸ்காரர் போகிறாரு, அந்த போலீஸ்காரர்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிட்டு அவருக்கு வேண்டி இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவர் என்ன செய்வார், நம்மளை கண்டுக்க மாட்டார், நீ எங்கே வேணால் கடை வச்சு கூட போடான்ட்டு. இது வந்து பேசிவ் பிரைபான் இல்லை. ஸோ இந்த ஆக்டிவாவோ பேசிவாவோ எந்த வகையில் இருந்தாலும் அவருடைய வீட்டில் என்ன பண்ண முடியாது, நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய வீட்டில் நிச்சயம் என்ன பண்ண முடியாது, இருக்கவும் முடியாது. இங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நினச்சிக்கலாம் நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போயிடுவேன், இங்கே வேணால் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி என்ன பண்ண முடியாது, நம்ம போக முடியாது. பரியாசக்காரன், துன்மார்கன், பாவி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளையோ குடும்பத்தில் ஒரு ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஆலோசனைலாம் எடுபடாது இல்லை. பரியாசக்காரன் அதாவது சொல்லுவாங்க, வேண்டியவன் அழ சொல்லுவானாம், வேணாதவன் சிரிக்க சொல்லுவானாம். இதுவும் ஒரு பழமொழி நம்ம ஊரில் உண்டு. அழகாக சொல்கிறது, வேணாடா, அது செய்யாதடா, அதை விட்டுடுறா, அது தப்புடான்னா அதை கேட்க மாட்டாங்க. சிலர்லாம் என்ன அனுபவிக்கணுமோ அனுபவினா அதை அவன் என்ன செய்வான், இன்ட்ரெஸ்டாக செய்வான். ஸோ பரியாசக்காரன் சொல்கிறத கேட்குறது, பாவி சொல்கிறத கேட்குறது, துன்மார்க்கம் சொல்கிறத கேட்குறது, இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஆட்கள் ரெடி. ஆனால் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, உன் நன்மையை நாடுற ஒரு பிள்ளை, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சி செயல்படுற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வார்த்தைகள் என்ன செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும். அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீடித்த நாட்களாய் நம்ம இருக்க முடியாது. கர்த்தருடைய வீட்டிலே, அந்த நித்திய சந்தோஷமான வீட்டிலே உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த வீட்டில் பங்கு கிடைக்காது. தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் சொல்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய வீடுன்றது நிச்சயமாக நமக்கு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியுமா? இவ்வளோ தூர வார்த்தைகளை கேட்டீங்க. இப்போ உங்கள் மனசை பார்த்து நீங்கள் கேளுங்க, இப்போது நான் அந்த வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்களேன். கேள்வி கேட்டிங்கன்னா சிலருடைய மனசு சொல்லும், முக்கால்வாசி தேறிட்டோம், இன்னும் கொஞ்சம்தான், சரி நம்ம தேறிடுவோம் அப்படின்னு சொல்லும். சிலர் மனசு சொல்லும்,
இந்த லிஸ்டெல்லாம் பார்த்தா நம்ம போகவே முடியாது போலையேன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இயலாமையிலே தேவன் செயல்படுவார். ஹல்லேலூயா. எது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் என்ன செய்வார், நம்மோடு கூட இருந்து எதெல்லாம் நமக்கு சரியில்லாத விஷயமோ அதை நம்மை விட்டு ஆண்டவர் என்ன செய்வார், எடுத்து போடுவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது மாதிரி நமக்கு என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். வேத ஒழுங்கின்படி வாழறவங்க மாத்திரம்தான் நித்திய வீட்டுக்குள்ளே போக முடியும். அதுக்கு எதிர்மாறாக செய்கிற யாருமே அந்த நித்திய வீட்டுக்கு போக முடியாது. அசட்டை பண்ணுறவங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்க, தோழனுக்கு தீங்கு செய்கிறவங்க, இல்லை மனதார சத்தியத்தை பேசாமல் பொய்யை பேசிட்டு திரிகிறவங்க, இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது, அந்த நித்திய வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு சண்டே கிளாஸ் சாங் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது நீங்கள் சண்டே கிளாஸாக இருந்தப்போ என் மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பாடுவோமா? தெரிஞ்சவங்க என்னோட கூட சேர்ந்து பாடுங்க, நம்ம முடிக்க போகிறோம். இன்பமான இடம் அதுவாம், துன்பமில்லா இடம் அதுவாம், மகிழ்ச்சியான இடம் அதுவாம், தேவன் வாழும் இடம் அதுவாம். இன்பமான இடம் அதுவாம், துன்பம் இல்லா இடம் அதுவாம், மகிழ்ச்சியான இடம் அதுவாம், தேவன் வாழும் இடம் அதுவாம். அதுவே மோட்சம் ஆஹா, அங்கு வெளிச்சம் எல்லாம். அதுவே மோட்சம் ஆஹா, அங்கே வெளிச்சம் எல்லாம். தூதர் கூட்டம் அல்லேலூயா ஓயா கீதம் பாடுவார், வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். தூதர் கூட்டம். தூங்குறவங்க தூங்காதவங்க எல்லாரும் பாடலாமா? மறுபடியும் பாடுவோமா? சத்தமா பாடலாமா? இன்பமான இடம் அதுவாம், துன்பம் இல்லா இடம் அதுவாம், மகிழ்ச்சியான இடம் அதுவாம், தேவன் வாழும் இடம் அதுவாம். இன்பமான, இன்னும் சத்தமா, துன்பம் இல்லா மகிழ்ச்சியான இடம், தேவன் வாழும் இடம் அதுவாம். அதுவே மோட்சம் ஆஹா, அங்கு வெளிச்சம் எல்லாம். தூதர் கூட்டம் அல்லேலூயா ஓயா கீதம் பாடுவார், வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். தூதர் கூட்டம் அல்லேலூயா ஓயா கீதம் பாடுவார், வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். கடைசியாய் இன்பமான இடம் அதுவாம். புத்திசாலிங்க நீங்கெல்லாம். இன்பமான இடம் அதுவாம், துன்பமில்லா இடம் அதுவாம், மகிழ்ச்சியான இடம் அதுவாம், தேவன் வாழும் இடம் அதுவாம். அதுவே மோட்சம் ஆஹா, அங்கு வெளிச்சம் எல்லாம். தூதர் கூட்டம் அல்லேலூயா ஓயா கீதம் பாடுவார், வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். தூதர் கூட்டம் அல்லேலூயா ஓயா கீதம் பாடுவார், வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நம்ம இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறோம். அந்த இன்பமான இடம் எப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு போக முடியும்னு பார்த்தோம். யார் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு பார்த்தோம். கடைசியாக இன்னொரு வசனத்தையும் நாம் பார்த்துவிட்டு நம்ம இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். பரலோகத்தை குறித்து அது ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள். வஜ்ரக்கு 12 விதமான கற்களால் அது நிறையப்பட்டது. அங்கே அந்த அந்த நகரத்தினுடைய வீதிகளெல்லாம் பொன்னால் நிரப்பப்பட்டிருக்கும். இல்லை, அங்கே தூதர்கள் இருப்பாங்க. அங்கே ஆட்டுக்குட்டியானவரே என்ன செய்வார், அங்கே ஜெயம் சிறந்தவராக இருப்பார். வாசிங்கம்மா.
தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே யார் பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய்யை நடப்பிக்கிறது, இந்த சங்கீதம் 15க்கு மாறாய் செயல்படுகிற எதுவும் என்ன பண்ண முடியாது? அங்கே போக முடியாது. இன்றைக்கும் மரித்தவர்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். மரித்து போன நம்முடைய பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அவர்கள் மரித்து போனால் அவங்களுக்காக நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். அவங்களுக்கு பாரம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வருத்தம் கிடையாது, மன உளைச்சல் கிடையாது. அங்கே அவர்கள் நித்திய காலமாக என்ன செய்கிறாங்க? அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நித்திய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். மரித்து போன யாரும் பரலோகம் போவதில்லை, மரித்து போனவர்கள் பரதீசுக்கு போகிறார்கள். கர்த்தர் நியாயம் இருக்கிற நாளில் என்ன செய்வார்? அவருடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை கர்த்தர் தந்து அவரோடு கூட ஆண்டவர் வைத்துக் கொள்ளுவார். ஸோ இந்த நாட்களில் நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? நான் ஆண்டவருடைய வீட்டில் தாவீது சொன்னது போல நிலைத்து இருக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் ஆண்டவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருக்க போகிறேன், எனக்கு அந்த ஆசை உண்டு என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை நீங்கள் நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். என் ஆண்டவருடைய வீடு, இந்த வீட்டிலே பூமிக்குரிய நம்முடைய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் மனிதரால் கட்டப்படாத கைவேலை அல்லாத நித்திய வீட்டை கர்த்தர் பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அவருடைய வீட்டுக்குள்ளே, நித்திய வீட்டுக்குள்ளே தாவீதை போல சந்தோஷமாய் அங்கே போய் இருக்க வேண்டுமானால் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும். உங்கள் பேர், என் பேர் இருக்கணும். அதே போல் இப்போ இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் பேரும் சொந்தக்கார பேரெல்லாம் ரேஷன் கார்டில் இருக்காது, ஆதார் கார்டில் வராது. ஆதார் கார்டில் யார் பேர் இருக்குதோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு உரிமையாளர், அந்த வீட்டினுடைய பொறுப்பாளர், அந்த வீட்டுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவர். ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்குதோ அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரர். அவங்களுக்கு மட்டும்தான் அதில் எல்லா உரிமையும் உண்டு. அதே போல் பரலோகத்துக்கு வரணுண்டா அவருடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரும் என் பேரும் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான். சங்கீதம் 15 வாசிக்கிறது போல இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள எனக்குள்ள இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருந்தாலும் பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிற அந்த நித்திய வீட்டினுடைய சந்தோஷத்தை இழந்து போயிடும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவரே, மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவரே. கர்த்தாவே, உமது அந்த இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே.
தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வா. அவரோடு கூட தங்கி இருக்க வேண்டுமானால் அவருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இன்னைக்கு நீங்க மரித்தாலும் நான் மரித்தாலும், அல்லது ஒருவேளை கர்த்தருடைய வருகை வரையிலும் நீங்களும் நானும் உயிரோடு இருந்தாலும், அவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு உரிய தகுதி நமக்குள்ள இருக்குதா, ஆயத்தம் இருக்குதா? இந்த காரியத்தெல்லாம் நம்ம சரியா இருக்கிறோமா? இப்போ வாசுதில்ல அப்படின்னு பாருங்க. எதை கொண்டாடிட்டு போயிடக்கூடாது. கொண்டாட்டம் பரலோகத்திலையும் நமக்கு அந்த கொண்டாட்டம் தொடரணும். அதுக்காக தான் நம்ம காலங்காலமாக கர்த்தரை தேடுறோம். அதுக்காக தான். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். தாவீதுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்தியத்தை குறித்த ஒரு சந்தோஷம் அவனுக்கு உண்டாயிருந்தது, நம்பிக்கை உண்டாயிருந்தது. நாங்களும் அந்த நம்பிக்கை உடையவர்களாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிற தாவீதை போல நாங்களும் அந்த நம்பிக்கையை உடையவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய. விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு அப்புறப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். வந்த இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் கிரியை செய்யும். ஒரு மாற்றத்தை, விடுதலை தந்து கர்த்தர் நடத்தும். இங்கே நாங்கள் எப்படி கூடியிருக்கிறோமோ பரலோகத்திலே இந்த கூட்டம் அப்படியே நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, பரலோகத்திலேயே நாங்கள் இருக்கணும்ப்பா. இங்கே இருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. இவர்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்ததான் என்னை ஊழியக்காரனாக வச்சிருக்கிறீங்க. அதற்காக நான் பிரயாசப்பட, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமது அன்பின் கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.